எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கோடி ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, நீங்கள் கொடுத்த இந்த புதிய மாதத்திலும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் கூடி வர கிருபை செய்து நன்றி. தொடர்ந்து நீங்கள் உங்கள் சீசர்கள் மத்தியில் சொன்ன வார்த்தை இப்பொழுதும் நாங்கள் நினைவுகூர்ந்து அதை தியானத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த தியான வார்த்தை ஆசிரித்தார்கள். ஆண்டரே, வார்த்தையை கேட்குற பிள்ளைகளையும் வார்த்தை சொல்ல அடிமை பலப்படுத்து. பிரயோஜனமானதை போதித்தரலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உகந்த வார்த்தையில் அதை மாற்றித்தார். மீட்பர் இயேசு நாங்கள் விடுகிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் இந்த நாளிலும் ஒரே ஒரு வசனத்தை தியானிக்க முற்படுகிற பொழுது, ஆண்டவராய் தெய்வம் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் பஸ்காவை என்ன செய்கிறாருன்னா ஆசரிக்கிறார். பஸ்காவை ஆசரித்து சில முன்மாதிரிகளை சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு நடக்க போகிற சம்பவங்களை ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்த ஆண்டவர் திரும்பமாக அவருக்கு சம்பவிக்க போகிற மரணம், அதற்கு முன்னால் அவர் படப்போகிற பாடுகள், மரணத்துக்கு அடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர் தள்ளப்போகிற காரியம், இதை சீசரிடத்தில் சொல்லுகிறார். எப்படி சீசரிடம் சொல்லிட்டு அவர் தாம் பரலோகத்துக்கு போக போகிறதை சீசரிடத்தில் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது சீசர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கலக்கம் வருது, ஒரு திகைப்பு உண்டாகுது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் 30வது வயசில் திருமுழுக்கு எடுத்த நாள் தொடங்கி சீசர்களை தெரிந்தெடுத்து சீசர்களை தன்னோடு வைத்து கொண்டு கடந்து சென்ற பாதையெல்லாம் சீசர்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கூட சீசர் நடந்து போன பாதையில் உணவுக்கு உணவு, பணத்துக்கு பணம், தங்குறதுக்கு இடம், என்ன காரியம்னாலும் சரி சுகமாக, பேதரு மாமியை சுகமலாம் கிடந்தாலும் சரி, அங்கே யார் போகிற வழியில் யார் சுகமலாமல் சரி, அநேக காரியங்களில் நன்மை செய்து அவர் ஏறத்தாழ 3.5 வருஷம் முடிவில் 33 வயசில் ஆண்டவர் இதுவரைக்கும் லேசு சொல்லிகிட்டே வந்தார். மனுஷகுமார் பாடுபடுவார், மரித்து அடக்கம் பண்ணப்படுவார், 3 நாள் உயிரோடு எழுந்திருப்பார்னு சொல்லிக்கிட்டே வந்தார். இப்போது பஸ்கா வேலை மத்தியில் அந்த பஸ்காவோட அவர் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். அப்போது சீசர்கள் என்ன செய்யணும்னா கலங்கி போயிருக்கிறாங்க, திகச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன செய்கிறது? இவர் போயிட்டார்னா, இது வரைக்கும் ஒரு பராமரிப்பில் இருந்தோம், இவர் நிமித்தமாக நல்லா சாப்பிட்டோம், எல்லா காரியமும் நடந்துச்சு, நல்லா பாதுகாப்பு இருந்துச்சு. ஆனால் இவர் போயிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு கலக்கம் இருந்துச்சு. அதனால தான் அந்த 14வது இடத்துல 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சீசரில் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்கக்கூடாதுன்னா நம்மகிட்ட இருக்க வேண்டிய காரியத்தை 2வது பகுதியிலும் 3வது பகுதியில் 1ஆம் வசனம் சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசம், என்னிடத்தில் விசுவாசம். உங்கள் விசுவாசம் தேவன்கிட்ட இருக்கணும், என்கிட்டையும் இருக்கணும். உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது. ஆண்டவர் இப்படி சொல்லி தொடங்கிட்டு இப்போது பரலோகத்துக்கு போகிறத பற்றி பேசுகிறார், பிதாட்ட போகிறத பற்றி பேசுகிறார். அப்போது அவங்க ஒருத்தருக்கு சொல்கிறாங்க, பிதாவை எங்களுக்கு காமிங்கன்றாங்க. ஆண்டவர் அதுக்கு ஒரு விளக்கம் காமிக்கிறார். எப்படி பரலோகத்துக்கு போக முடியும், எப்படி பிதாட்ட போக முடியும், அதுக்கு ஒரு விளக்கம் காமிக்கிறார். இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது தான் இப்போது இந்த சீசர்கிட்ட இன்னும் கலக்கம் போன பாடில்லை. இன்னும் இந்த சீசர்கள் மனநிலை சரியான பாடில்லை. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கும் கூட அநேக முறை வேதத்தை வாசித்தாலும் சரி, அநேக முறை பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, அநேக நேரங்களில் நாம் தேற்றப்பட்டாலும் சரி, ஆற்றப்பட்டாலும் சரி, ஆலோசனை சொன்னாலும் சரி,
நம்மளை ஒரு கலக்கம் வாட்டிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. 18 வசனத்தில் சீசர்கிட்ட சொன்ன வார்த்தையை, சீசரில் திடப்படுத்தின வார்த்தையை நம்மை பார்த்து திடப்படுத்த முடியாத கர்த்தர் பேசுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்லுகிற காரியம், நான் உங்களை திக்கற்றவர்களாக என்ன செய்ய மாட்டேன்னா விட மாட்டேன். ஆண்டவர் ஏறத்தாழ மோசையின் காலம் முடிந்து யோசுவாவின் காலம் துவங்குகிற காலகட்டத்தில் யோசுவாவுக்கு பயங்கரமான ஒரு கலக்கம் இருந்துச்சு. மோசே பெரிய தலைவன், எப்பேற்பட்ட பெரிய பரிசுத்தவான், அந்த மோசையே இந்த 6 லட்சம் குடும்பமும் வந்து பாருன்னு சொல்லிச்சு. இந்த ஜனத்தை நடத்தும்படி என்னையவர் அபிஷேகம் பண்ணி வச்சுட்டாங்க, நான் நடத்தணும், நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அவர் கலங்கி போயிருந்தார். அப்போ தான் கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு வாக்கு பண்ணினார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு என்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று திருவுளம் பற்றினார் கர்த்தர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கிடைச்ச மாத்திரத்தில் யோசுவாவுக்கு ஒரு தனி பலன் வந்துடுச்சு. ஆமென். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் சொன்ன மாத்திரத்தில் அது பலப்படுத்துகிறார். மோசை கூட எப்படி இருந்தனோ உன் கூட அப்படியே இருப்பேன்னு சொன்னார். நீ உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் ஒருவன் உன்னை என்ன செய்ய மாட்டான், எதிர்த்து நிற்கவே மாட்டான். ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, ஆணித்தரமான வாக்குத்தத்தங்கள் நிறைந்த பயங்கரமான ஆதாரங்கள் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை கிடைச்ச மாத்திரத்தில் யோசுவோடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, போகிற இடத்துல வெற்றி தான். எவனுக்கு யோசுவா கீழ்ப்படிஞ்ச, எவனுக்கு யோசுவா பயந்தான்னு சொல்லி இருக்கவே செய்ய சரித்திரத்தில் இருக்கவே செய்யார். அல்லேலூயா. அந்த தேசம் இஸ்ரவேலுடைய ஜனங்கள் வசமாயிற்றுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யோசுவா புஸ்தகத்தில் தேசம் கர்த்தருடைய ஜனங்கள் வசமாயிற்று. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ கர்த்தர் அந்த யோசுவாவை போல மோசேயை இழந்த யோசுவா எப்படி கலங்கி தவித்தானோ, இப்போ இயேசுவை இன்னும் இவங்க இழக்கலை. இன்னும் இயேசு என்ன செய்யல, ஆனால் இழக்க போகிற, அதாவது இயேசுடைய மரண தருவாய் வந்துருச்சு. இயேசு இந்த பூமியை விட்டு போகிற கடைசி தருவாய் வந்துருச்சு. அந்த காலகட்டத்தில் இவங்க கலங்கி போயிருக்க நேரத்தில் கர்த்தர் யோசுவாவை திடப்படுத்தியது போல இங்கே ஆண்டவராய தெய்வம் இயேசு சீசர்களை திடப்படுத்துகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு சொல்ற காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த சீசர்களை திடப்படுத்தின பொழுது சீசர்கள் அப்போதைக்கு கலங்கித்தான் இருந்தாங்க. அப்புறம் பாருங்க, வார்த்தை சொல்லுகிறது, இந்த வசனத்தில் வாசிக்கும்போது 16 வசனத்தில், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகி வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நல்லா கவனிச்சு போக, இதில் உள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ இயேசு யாரு? இயேசுவும் ஒரு தேற்றரவாளன். அல்லேலூயா. இன்னும் ஒரு தேற்றரவாளனை அவர் பிதா தரப்போகிறார். நான் போவேன், உங்களை வெறுமையாக விட்டு போக மாட்டேன், நான் போன மாத்திரத்தில் வேறொரு தேற்றரவாளன் வருவார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையிலே இருக்கிற அந்த சொல் அர்த்தத்தை கண்டுபிடிக்க போகிறோம். 18 வசனத்தை வாசிங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தோம்னா, ஐ வில் நாட் லீவ் யூ கம்ஃபர்ட்லெஸ். இந்த கம்ஃபர்ட்னு சொன்னீங்கன்னா அது ஆறுதல் அல்லது தேர்தல் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்தி பதம். ஐ வில் நாட் லீவ் யூ கம்ஃபர்ட்லெஸ் அப்படின்னா, நான் உங்களை
தேற்றரவு அற்றவர்களாக விட்டுட்டு போக மாட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டு சொன்னார், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவார். இப்போ நானும் உங்களை தேற்றரவு இல்லாமல் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், உங்களை தேற்றரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆமென். கர்த்தருக்கு சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசம் வைக்கணும். இப்போ சொல்லிவிட்டு திரும்பவும் அந்த வார்த்தையில் தொடர்ச்சியாக தமிழ் வேதத்தில் கொஞ்சம் இந்த நான்ற வார்த்தையை திரும்ப பயன்படுத்தலை. ஆங்கில வேதத்தில் திரும்பவும் இந்த நான்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் உங்களிடத்தில் வருவேன். தமிழ் வேதத்தில் அந்த நான்ற திரும்பி ஒரு நான் போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் 2 நான் போட்டிருக்கு. நான் உங்களிடத்தில் வருவேன். அப்போது தேவ சமூகத்தில் கர்த்தர் இயேசு நம்மை திக்கற்றவர்களாக விட மாட்டார், தேற்றரவு அற்றவர்களாக விட மாட்டார். அல்லேலூயா. நாம் எதிர்கொள்ள வேண்டிய கடைசி நாட்களில் கொடிய காலங்களை வசிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொடுமைகள் நிறைந்து காணப்படுகிறது, எங்கு பார்த்தாலும் பஞ்சங்கள் காணப்படுகிறது, எங்கு பார்த்தாலும் பேரிடர்கள் காணப்படுகிறது, எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள் காணப்படுகிறது, எங்கு பார்த்தாலும் பயங்கரங்கள், யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், வானத்தில் பூமியில் அடையாளங்கள், இப்படி பல காரியங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி சம்பவிக்கிற காரியங்கள் நடுவில் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது, திடனற்று போகிறது, தேற்று அரவு அற்று போகிறது. இப்போதான் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். அன்று சீசனுக்கு சொன்னார், 2000 வருஷம் கழித்து இன்னைக்கு நம்மகிட்ட பேசுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக தேற்றரவு அற்றவர்களாக விட மாட்டேன் சொல்லிட்டு முக்கியமான ஒரு காரியம் சொல்றார், நான் உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா. அப்போ தேவன் இயேசு எங்கெல்லாம் வர்றாரோ அங்கெல்லாம் அவர் தேற்றரவு பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நான் நம்பிக்கையோட இந்த ஆண்டவரை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வருவார், வந்து அவர் நம்மை தேற்றுவார், நம்மை தேற்றவர்கள் அற்றவர்களாக விடவே மாட்டார். ஒன்று அவரை கூப்பிடணும், அல்லாத பட்சத்தில் அவரை வரணும். அல்லேலூயா. வேதத்தில் இனிமேல் நடக்க போகிற காரியங்களுக்கு இந்த வார்த்தை நமக்கு வாக்காய் ஆண்டு கொடுக்கிறார். ஆனால் வேதத்தில் நடந்த சில காரியங்களை நம்ம தியானித்தா தான் இப்படி நடத்தின ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் இதை காட்டிலும் மேன்மையாக நடத்துவார்ன்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவராக வந்தாலும் சரி, அல்லது ஆண்டவரை வருந்தி அழைச்சி அவர் வந்தாலும் சரி, நாம் ஆண்டவர்கிட்ட போனாலும் சரி, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை ஆண்டவர் தேடி நம்ம போனாலும் சரி, எதேச்சமா தெய்வாதனமா அவரை கண்டு முட்டினாலும் சரி, ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தரை சந்திச்சிட்டோம்னா அங்கு ஒரு தேற்றரவு, அங்கு ஒரு ஆறுதல், அங்கு நமக்கு திடம் கிடைக்கிறதா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் காத்திருக்க தேவ பிள்ளைகள், சில வசனங்களை தியானிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் 18ஆம் வசனத்தில் உங்களிடத்தில் வருவேன் சொன்னார். ஆண்டவர் ஒரு நாளில் அப்படியே ஒரு கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அந்த கிராமத்தில் ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. வாலிபன் தன் தாய்க்கு ஒரே மகன், அந்த தாயோ கணவன் இல்லாத விதவை. அப்போது குடும்பத்தில் தாய் மகன் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க, வேறு யாரும் கிடையாது. ஒரு மகன், கணவன் இல்லாத தாய். அப்போது தாய் மகன் தான் கூட்டியிருக்காங்க. ஊரெல்லாம் போகுது, பாடைக்கு பின்னால் அழுதுகிட்டே போகுது, தாயும் அழுதுகிட்டே போகிறான். ஆண்டவர் நிலைமையை பார்த்தார். நான் உங்களிடத்தில் வருவேன்னு சொன்ன ஆண்டவர், அவர் வந்தார்னா அங்கே ஒரு தேற்றரவு உண்டு. பார்த்தார், எல்லாரும் போயிட்டுருக்காங்க, அந்த அம்மாவும் அழுதுகிட்டே போயிட்டுருக்கு. மொத்தமாக முத்தா இருந்தானே செத்தே போனான்னு சொல்லி என்ன சொன்னாங்க, அந்த அம்மா அழுதுகிட்டே போகிறாங்க. ஆண்டர் பார்த்தா ஆண்டருக்கே மனசு வேதனை ஆகிட்டு பாடையை தொட்டார், நிறுத்தினார். வாலிபனே எழுந்துரு என்று உனக்கு கட்டளையிடுன்னு சொன்னார். வாலிபி எழுந்து உட்காந்து பேச தொடங்கிட்டான். உடனே என்ன செஞ்சார், இந்த வாலிபனை தாய்கிட்ட என்ன செஞ்சிட்டாரு, ஒப்புவித்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே யாரை தேற்றர் பண்ணுகிற கர்த்தர், ஒரு விதவை. இவன் தான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும், இவன் தான் சம்பாரித்து போடணும். இவனே போயிட்டான்,
அப்போ அந்த விதவையினுடைய நிலைமை என்னது? பச்சையாக சொன்னால் அடுத்து பிச்சை தான், பிச்சை தான் எடுக்கணும். ஏன்னா வாலிபன் ஒருத்தன் தான் இருந்தான், அவன் போயிட்டான். அந்த குடும்பத்தை கர்த்தர் தேற்றரவு பண்ணார். கர்த்தர் எங்கே வருகிறாரோ, எந்த இடத்துல கர்த்தர் வருகிறாரோ அந்த இடத்துல அவர்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார், அவர்களை தேற்றரவு பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேளுங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை சொல்லுகிற ஆண்டவர் 14 அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லும் போது சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். உங்கள் இறுதி என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. இந்த காலம் கடைசி நாட்கள், கொடிய காலங்கள். இந்த காலத்தில் பயங்கரமான வித்தியாசங்கள் நடக்கும், விசுவாச குறைவு உண்டாகும். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா கலங்கி போயிடக்கூடாது. நாம் தேவன்கிட்ட இயேசுகிட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் நிலச்சி நிற்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சுருக்காரு. அது ஒரு ஃபார்முலா. கண்டிப்பாக விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த தேவன் இப்போ நம்மகிட்ட என்ன விசுவாசத்தை வைக்க சொல்கிறாங்கன்னா, ஒரு விதவையுடைய மகன் செத்துட்டான். இப்போ தேடி போய் விதவையை தேற்றல் பண்ணின ஆண்டவர், நான் இந்த இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான், நான் கலங்குற பொழுது நான் விசுவாசம் வைக்கிற ஆண்டவர் என்னை தேடி வந்து எனக்கு தேற்றரை பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் ஒருத்தரையும் கைவிடுறது கிடையாது. இந்த தேவன் என்னை திக்கற்றவனை விடவே மாட்டார் சொல்லியிருக்கிறார். நான் வருவேன்னு சொல்லி, இந்த வருவேன்னு சொன்ன வார்த்தையில் நான் விசுவாசம் வச்சுட்டேன்னா, இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கலங்க வேண்டாம், தேவனுடைய விசுவாசமை, என்கிட்ட விசுவாசமை, நான் உன்கிட்ட வருவேன். இந்த வருவேன்னு சொன்ன வார்த்தையை நம்பிடணும். இந்த வருவேன்னு சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கணும். விசுவாசிட்டோம், நம்மளை போல பாக்கியவான் யார் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல இந்த தேவன் போனதை பார்க்குறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். ஒரு பிறவி குருடன். இந்த பிறவி குருடன் ஆண்டவர் இயேசு பரிதிமேயு குருடன், அவன் வேறு, அவன் எரிவு கிட்ட இருந்தான். இந்த பிறவி குருடன், இவனுக்கு பெற்றோர்கள் உண்டு, ஆனாலும் கூட பெற்றோரால் கைவிடப்பட்டு இவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு குருடனாக இருந்தான். நல்லா கவனிங்க. இந்த ஆண்டவர் வந்துட்டார்னா திக்கற்றல விட மாட்டார், தேற்றரவு பண்ணுவார். இதுதான் தேவன் தந்த வார்த்தை. இந்த இடத்துல பிறவி குருடன்ட்ட போய் சீசர்கள் பார்க்குறாங்க. சீசர்களுக்கு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார் ஆண்டவர். அதெல்லாம் மாத்திரம் நமக்கு நேரம் போயிட்டே இருக்கும். சந்தேகத்தை தீர்த்து வச்சிட்டாரு. இப்போது ஆண்டவர் இங்கே தேவனுடைய கிரி விளங்குறதுக்காக இவன் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு எச்சியில் துப்பி சேர் உண்டாக்கி அவன் கண்ணில் சேத்தை பூசி, நீ சிலவன் குளத்தில் போய் கழுவிட்டார். போனால் கழுவுனா பார்வை அடைந்தவனா திரும்பி வந்துட்டான். அவனுக்கு சுகப்படுத்த ஒரு பேர் தெரியும். அவன் கண் வெளிச்சம் பெற்ற பிற்பாடு இயேசுனாரை பார்க்காதனால ஆள் தெரியாது, பேர் தெரியும், ஆள் தெரியாது. சரி, இப்போ பாருங்கள், அங்கே இருக்கிற யதார்த்த ஒரு நிலைமை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குருடன் தாய் தகப்பனுக்கு பிறக்கும் போதேவும் பிறவி குருடனாக பிறந்தான். இந்த தாய் தகப்பன்மா இவங்க எவ்வளோ நாள் வளர்த்தாங்களோ தெரியல, எவ்வளோ நாள் பராமரித்தாங்களோ தெரியல. ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவங்களால் பராமரிக்க முடியாமல் இவனை சம்பாதிக்க வச்சுட்டாங்க. பிறவி குருடனை வச்சு சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வசனம் சொல்லுது, அவன் என்ன செஞ்சுக்கிட்டு தான் 9ஆம் அதிகாரத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டு தான் சொல்லி சொல்லுது. அதாவது இவன் யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது இவன் உட்கார்ந்து 8ஆம் வசனத்தில், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். கண் வெளிச்சம் அடைஞ்ச பிற்பாடு ஆள் டிப்டாப்பாக இருக்கிறான். முதல்ல நம்ம ஒரு பக்கம் கூப்பிட்டு அவரு பக்கம் பார்ப்பான். ஆனால் இப்போ நேருக்கு நேராக பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இவன் தானா வேற ஆளான்னு. ஆனால் அவன் சொல்கிறான், நான் தான் சொல்கிறான். இதில் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெற்றோரால்
பராமரிக்க முடியாமல், பெற்றோரால் அவனை நல்வழிப்படுத்த முடியாமல், பெற்றோர் தாய் தகப்பன்மார் இருந்தும் கூட அவன் ஒரு பிச்சை எடுக்கிற மனுஷனாக போயிட்டான். இது ஒரு பெரிய பரிதாபமான நிலைமை. அப்படி சொல்ல காத்துக்கு தேவப்பிள்ளையிலே ஏன் இதை சொல்ல வேண்டும் சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பிறந்தது கண்ணு தெரியாமல் பிறந்தனால இவன் பிச்சை எடுக்க நிலைமையில் போயிட்டான். ஆனால் இன்னொரு பெரிய மோசம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது அங்கே இருக்கிற யூதர்கள், பரிசேயர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இவன்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் உன்னை கண்ணை திறந்தார், நீ விளக்கமாக சொல்கிறான். திரும்பமாக வாக்குவாதம் பண்ணுறாங்க. வாக்குவாதம் பண்ணிட்டு குருடனுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டார். கூப்பிட்டு வந்துட்டு கேட்குறாங்க 19 வசனத்தில், உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா? இவன் ஆனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். இப்போது இவங்க என்ன செய்யணும்? பகிரங்கமாக சொல்லணும். இயேசுன்னு ஒருத்தர் இவனுக்கு கண் வெளிச்சத்தை கொடுத்தார் சொல்லணும். ஆனால் இவங்க மூடி மறைச்சி பேசுகிறாங்க. எப்படி? இவங்க மாட்டிக்கிறக்கூடாது, யூதர்கள் ஜபாலயத்திட்டு இவங்க ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க? இவன் தான் வாலிபனாக இருக்கான்ல, வயதுள்ளவனாக இருக்கிறானே, இவனையே கேளுங்க, இவன் சொல்லுவான். அப்போது அவன் குருடனாக பிறந்தது, தெய்வாதீனமாக பிறந்திருக்கிறான், அவனையும் ஒதுக்கி வச்சுட்டு பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. இப்போது கண் வெளிச்சம் கிடச்சிட்டு இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்திருக்கணும். ஆகா, இனி இந்த மகன் எங்களை நல்லா நடத்துவான், காப்பாற்றுவான்னு சொல்லி அப்படி ஒரு தைரியம் வந்து அவனுக்காக உயிரை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் இவங்க உயிர் போயிடும், ஜனத்தை விட்டு விலைக்கு வச்சுருவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டாங்க. மகன் வெறுத்தாலும் சரி, சமுதாயம் வெறுத்துடக்கூடாது. அதனால உங்கள் பாடு அவன் பாடு. ஆனால் இவன் மகன்றது உண்மை தான். கண் வெளிச்சம் கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவன்கிட்டே கேட்டு. எப்படி இருக்கு பார்த்தீங்க நிலைமைகள்? இந்த திக்கற்று போன நிலைமையில், 2 நிலைமையில் இருந்த குருடனை கர்த்தர் வசனத்தினுடைய திரும்பவும் அவன்கிட்ட வருகிறார். அல்லேலூயா. இப்போது வாக்குவாதம் பண்ணுறான். இந்த பரிசேயர் யூதர்கள்ட்ட பயங்கரமாக பேசுகிறான். பேசிட்டு அவன் ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை சொன்ன பாருங்கள் 31 வசனத்தில், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கல என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானது செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவிக்குருடனே கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டான முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். இந்த மனுஷன் நினைச்சிட்டாங்கன்னா, அவன் குருடனாக இருந்தான், அவங்க அப்பா அம்மா அவனை பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. இப்போ கண்ணு தெரிஞ்சிட்டு அவங்க அப்பா அம்மா பயந்து போய் நினைச்சிட்டாங்க, மகன்தான், ஆனால் இவன் எப்படி கண் வெளிச்சம் படித்தானோ தெரியாது, நீங்கள் பார்த்துக்கணும் போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போது வாக்குவாதம் பண்ணுறான். அவனால் தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறான். பாருங்கள் நடக்கிற சம்பவத்தை. இவன் பிறக்கும்போது கைவிடப்பட்டவன், இப்போ கண் தெரிஞ்ச பிற்பாடு பெற்றோரால் கைவிடப்பட்டவன். ஆனால் கர்த்தர் அவனை கைவிடலை, திரும்பி தேடி வர்றான். அவனுக்கு பேர் தெரியும், ஆள் தெரியாது, அதனால் திரும்பி தேடி வர்றார். பாருங்க, கேள்விப்பட்டு உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 14-18 வாசித்தோம். உங்களை திக்கற்றுள்ள விட நான் இடத்தில் வருவேன்னு சொன்ன ஆண்டவர் 1ஆம் வசனம் சொன்னார், கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசமாக சொன்னார். இப்போ இந்த இடத்துல விசுவாசமாக இருக்கிறாயான்னு தான் கேட்குறார். யார்கிட்ட? இயேசுன்னு பேர் தெரியும், இயேசு ஆள் தெரியாது. அவனை சந்தித்து இப்போ உனக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர் நான் தான் சொன்ன மாத்திர. இப்போ அவன் சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இந்த தேவன் வருவார் என்று சொல்லி நான் வாழ்வேன் என்று சொன்னால், எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், நெருக்கங்கள், குறைவுகள், பலவிதமான சோதனைகள், எந்த வேலையிலும் என்னிடத்தில் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர்
அவர் என்னிடத்து வருவார் சொல்லி நான் காத்திருந்தேன்னா நிச்சயமாக என் விசுவாசம் என் வாழ்க்கையில் பலிக்கும். வருகிறவர் நாயின் ஊர் கைம்பண்ணின் மகனை உரோடு எழுப்பி விதவிட்ட மகனை ஒப்பு கொடுத்தது போல பிச்சை எடுத்து கிடந்த குருடனை சுகமாக்கி தகப்பன் தாய் விட்டு விட்ட குருடனை திரும்பமாக சந்தித்து நீ விசுவாசமாக இருக்கேன்னு கேட்டு அவன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவனை தேவனுடைய பிள்ளையை மாத்திர வரைக்கும் அவனை கைவிடாத இந்த கர்த்தர் நம்மையும் கடைசி வரை கைவிடாதிருக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் இடத்தில் வருவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களை திக்கற்றவளை விடவே மாட்டேன். இப்போது நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கடன் பிரச்சனை அல்லது ஒரு வியாதி பிரச்சனை, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு தடைகள், இன்னுமா எதிர்கொள்கிற பிசாசின் போராட்டங்கள், சத்துருக்களின் போராட்டங்கள், நம்ம எதிர் வருகிற நிந்தைகள், நெருக்கங்கள், சுற்றுப்புறத்தில் வசிக்கிற ஜனங்களால் வருகிற தூசணங்கள், இதெல்லாம் நம்மளை என்ன சொன்னா நெருக்குது. இப்படி போராடுகிற பொழுது இவர் சொன்னதை, இந்த இயேசு சொன்னதை கொஞ்சம் நினச்சி பாருங்க. இப்படி நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் சொன்னாங்கள்ல, நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாங்கள் நொந்து போனவர்களாக இருக்கிறோம், நாங்கள் விதவைகளை போல் இருக்கிறோம், இப்படியே பேசினாங்கல்ல. இல்லை, இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொல்கிறார், சீசர்கிட்ட சொன்ன வார்த்தை இன்றைக்கி நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களுக்கு திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். இந்த வருவேன்னு சொன்ன ஆண்டவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவர்களை தேற்றரவு பண்ணார். இன்னைக்கு நம்மள்ட்ட சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக என்கிட்ட வந்து நம்மள்ட்ட தேற்றரவு பண்ணுவார். அல்லேலூயா. இப்போது 2 காரியம் கர்த்தரே போன காரியம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற காரியம் கர்த்தரை வருந்தி அழைத்தவர்கள். இன்னும் அவரே போன இடத்துல நம்ம 38 வியாசன்ட்டையும் தேடித்தான் போனார். இனி அவரை வருந்தி, அதாவது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டான். பார்த்தீங்களா, அநேகர் கூப்பிட்டாங்க. அதில் ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனம், அதுக்கடுத்து 35லேருந்து 43 வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. இதில் இடைப்பட்ட பகுதியில் 12 வருட பெரும்பாடு ஸ்திரீ வந்து உடலை வந்து முட்டுறா. ஆண்டு இயேசு தொடுறா, வஸ்திரத்தை தொட்டு சோமாகிறா. 2 சமூகம் ஒன்றுக்குள்ளே பிணைஞ்சிருக்கும். இப்போது யவீர் என்று சொல்லப்படுதான ஜெப ஆலய தலைவன், அந்த ஆளுடைய மகளுக்கு 12 வயசு தான். அந்த மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறா, சாக போகிறா. அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏசுனார் வந்து கையை வச்சிட்டார்னா என் மகளுக்கு சுகம் கிடச்சிரும். அப்படி தேடி வந்து ஏசனை கூப்பிடுறான். அப்போ ஏசனை என்ன செய்றேன்னா, நான் வந்து அவளை குணமாக்குவேன்றார், நான் வந்து சோமாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ போய்கிட்டே இருக்கிறாங்க. போகும்போது தான் இடையில 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீ வந்து தொட்டு சோமாகி, அங்கே கொஞ்சம் சமங்கள் கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் தாமதமாகுது. பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்சை முடிச்சுட்டு இதையும் நம்ம தியானிக்கத்தான் போகிறோம். இந்த பேச்சை முடிச்சுட்டு போகலான்னு பிரயாணப்படுறாங்க. வீட்டுக்கு போகலாம், அந்த யவீர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பிரயாணப்பட போகிறாங்க. 35 வருஷத்தில் பேசிக்கொண்டிருக்கையில் சிலர் வந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தையை பாருங்க. எப்படி இருக்கு வார்த்தை? உங்கள் குமார்த்தி, உங்கள் மகன் என்ன செஞ்சிட்டா, இறந்துட்டா, போதகர் நீங்கள் என்ன செய்ய போனா வருத்தப்படுத்த வேண்டாம். இந்த 2 காரியம் இருக்குது. அவரை வருத்தப்படுத்த வேணான்னா அவரை சங்கடப்படுத்த வேணான்னு அர்த்தம். அதுக்கடுத்து வருத்துதல், அவர் கூப்பிடவும் வேணாம், அவரை விட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன எண்ணம், சோகமில்லாத உயிரோடு எழுப்பிடுவார், சோமலாத சோமாக்கிடுவார். செத்து போயிட்டா நீ என்ன செய்ய முடியும்? அவரை கூப்பிட்டு வந்து அவரை அடக்கம் பண்ண வைக்கிறக்கா? வேண்டாம், நம்ம அடக்கம் பண்ணிக்கலாம். அவர் வருத்த வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம்.
அந்த வார்த்தை சொல் எப்படிப்பட்ட சொல் எனக்கு தெரியல. ஆனால் 2 அர்த்தத்தை நான் அதற்குள்ளே ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அவரை கலங்க வைக்க வேண்டாம். வருத்தப்படுத்தோன்னா கலங்க வைக்க வேண்டாம். செத்து போன இடத்துக்கு அவரை கூப்பிட்டு வந்து கலங்க வைக்கணும் வேண்டாம். 2வது அவரை கூப்பிட்டு போகவும் வேண்டாம், வருத்த வேண்டாம். அல்லேலூயா. தேவசோர் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொன்னார் 36ஆம் வசனத்தில், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. 14:1 ஞாபகம் வச்சுங்க, கலங்காதுங்க. தேவனுடைய விசுவாசமாக இருங்க, என்கிட்ட விசுவாசமாக இருங்க. உங்களை திக்கற்றலாக விட மாட்டேன். ஏசுனார் அவராக வந்தாலும் சரி நம்மளை திக்கற்ற விட மாட்டார். ஏசுனாரை நம்ம கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி நம்மளை திக்கற்ற விடவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ ஏசுனரை கூப்பிட்டு வந்த வழியில் ஏசுனர் பகுதியில் ஸ்டாப் ஆகிட்டார். ஒரு ஸ்திரீ நிமித்தமாக பகுதி தூரத்தில் நின்று விட்டு போயிட்டார். அங்கே சின்ன பிள்ளை சுகமலாமல் இருந்த பிள்ளை உயிர் போயிட்டு, இப்போது எவ்விருக்கு கலக்கம் தாங்க முடியல. ஆண்டு சீசர் சொன்ன வார்த்தை என்னது? முதல்ல சொன்ன வார்த்தை, கலங்காதீங்க, விசுவாசமாக இருங்க. எவ்விருட்டி அதான் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகிரு. இந்த விசுவாசம் கர்த்தர் வைக்கிற பொழுது அது நம்மை தேற்றரவு பண்ணும், நம்மை திக்கற்றலாக விடவே செய்யாது. நடந்த சம்பவங்களை தான் தியானிக்கிறோம். ஏன் நடந்த சம்பவங்களை தியானிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் திக்கற்று போன நிலைமை எது வந்தாலும் சரி, அதுதான் சொன்னேன். பொருளாதார காரியமா, சரீர சுக காரியமா, குடும்பத்தின் காரியமா, பிள்ளையுடைய காரியமா, சகோதர சகோதரி காரியமா, எதுவானாலும் சரி வித்தியாசமாய் விகற்பமாய் நடக்கவே நடக்காது, முடியவே முடியாதுன்னு சொல்ல எந்த காரியமானாலும் சரி, நான் உங்களை திக்கற்றல விடவே மாட்டேன், நான் உங்கள்கிட்ட வருவேன். நீங்கள் விசுவாசமாக இருங்க, நீங்கள் விசுவாசமாக இருங்க. விசுவாசிட்டீங்க, நான் வந்துட்டேன்னா எல்லாம் நடக்கும். ஆனால் இடையில வரவங்க என்ன சொல்கிறாங்க? போதர் கூப்பிட்டு போகாதீங்க, செத்து போயிட்டா காரியம் முடிச்சிட்டு. இல்லை, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. முதல்ல நம்பிக்கையோடு வந்தான், நம்பிக்கை இழந்துட்டான், கலங்கி போயிட்டான். ஆனால் கர்த்தர் அவனை திடப்படுத்துகிறார், தேற்றரை பண்ணுகிறார். விசுவாசம் உள்ளவனா இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போனாங்க, அங்கே ஒரு கூட்டம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர், சந்தடி பண்ணாதீங்க, அழுகாதீங்க, அவள் மறிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறாள் சொன்ன மாத்திரத்தில் உண்மையாக அழுகிறவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? உண்மையாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க சொல்லுங்கள்? என்னையா இப்படி சொல்கிறீங்க, செத்து போன அழுதுகிட்டு இருக்கோம், நாங்கள் பிள்ளையை பறி கொடுத்து அழுதுகிட்டு இருக்கோம், நீங்கள் சாகலைன்னு சொல்லி என்னையா இங்கே வந்து பேசுகிறீங்க, போங்க ஆமிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்களா? வசனம் போட்டு என்ன சொன்னாங்க? நகைச்சாங்களாம். ஏமா அழுதுகிட்டு இருந்தவங்க நாய்க்கலாமா? செத்த வீட்டில் வந்து அழுகிட்டுறாங்க. அப்போது செத்த வீட்டில் அழுகிறவங்க நாய்த்தாங்கன்னா என்ன அர்த்தம்? துட்டுக்கு வந்தவங்களா இருக்கும் போல். நீ பார்த்துறீங்களா? முன்னாடி உண்மையிலே துட்டுக்கு கூப்பிட்டு வந்து காசு கூப்பிட்டு வந்து என்ன செய்வாங்க? ஒப்பாரி வைக்க சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் எதுக்கடா பிரச்சனை சொல்லி கேசட்டை போட்டு விட்டுறாங்க. கேசட்டை போட்டு விட்டு கேசட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கும். அது பேசாமல் என்னென்னமோ சொல்லி அழுதுகிட்டே இருக்கும். முன்னாடி ஆட்களை கூப்பிட்டு வந்து ஒப்பாரி வைப்பாங்க. இது பைபிளில் இருக்குது. ஒப்பாரி சொல்கிறதுக்கு ஆட்களை கூப்பிட்டு வர்றதுக்கெலாம் பழைய ஏற்பாடு வாசிக்கிறோம். ஒப்பு சொல்ல ஆட்களை கூப்பிட்டு விட்றாங்க. இங்கே செத்த வீட்டில் அழுதுக்குதாங்க, தொட்டுக்கு வந்தவங்க போல இருக்குது, உயிரோடு இருக்காங்க, ஏன் அழுகிறேன்னு சொன்ன மாத்திரம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நகைக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க இருந்தால் விசுவாச துரோகம் நேரிடும், விசுவாசம் டம்மி ஆயிரும். இவங்களை முதல்ல என்ன செஞ்சுருங்க? வெளியே இடத்த வெக்கேட் பண்ணி விட்டுருங்க, காலி பண்ணிடுங்க. காலி பண்ணியாச்சு. உள்ளே போனார், தலித்தா ஹூமினார், சிறுபண்ணே எழுந்துருந்தார். எழுந்தா அப்பா மட்டும் ஒப்பு கொடுத்தார், திக்கற்றவளாக விடே. இந்த ஒரு பிள்ளை ஐயோ போச்சுன்னு திணறிக்கிட்டு இருந்தாங்க, திக்கட்டு போய் கிடந்தாங்க. ஆண்டவர் மேலே விசுவாசம் ஆண்டவர் வைக்க வச்சாங்க. ஆண்டவர் வார்த்தை முடி, உங்களை திக்கற்றவளாக விடே. ஹல்லேலூயா. அதுக்குள்ளே இடையில இந்த கேப்பில் நடந்த சம்பவம் என்ன? 12 வருஷமாக சொத்தை பூரா அழித்து ஒன்றுக்கு முன்னாள் போயிட்டு இப்போது எந்த நோய்க்கும் இருக்கிற நோய்க்கு செலவழிக்க எந்த காசும் கிடையாது. ஏசுனர் குறித்து கேள்விப்பட்டா அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு, இவளுக்குள்ள விசுவாசம்தான். அப்போ போய் ஏசுனர் தொட்ட மாத்திரத்தில் சுகம் கிடச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் இவன் சுகம் கிடச்சிட்டு இப்படி போயிட்டான்னு யாருக்கு தெரியாது.
அதனால் அவருக்கு தெரியும் தொட்டது யாருன்னு தெரியும். ஆனால் அவர் கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சாட்சியாக வாழணும் தான் நம்ம சொல்கிறோம், உண்மைதான். ஆனால் சாட்சி ஸ்தலத்தில், அதாவது சபையில் சாட்சி சொல்லி பொழுதுபோக்கு கிடையாது. சாட்சி என்னதுன்னா, சொல்ல வேண்டிய இடத்துல, சுவிசேஷம் சொல்கிற இடத்துல சொல்லணும். அப்படி சொன்னால் அது எஃபெக்டாக இருக்கும். ஒரு இடத்துல போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு எப்பேற்பட்ட பலவீனம் தெரியுமா, எப்பேற்பட்ட பிரச்சனை தெரியுமா, எப்பேற்பட்ட எனக்கு குறைவரு தெரியுமா, எப்படிப்பட்ட நான் பிசாசில் பிடிபட்டிருந்தேன் தெரியுமா, எனக்கு அதை விடுவிச்சா. இந்த சாட்சி சொன்னால் அவங்க ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த அம்மா அப்படியே ஓடிப்போற பார்த்தாங்க. ஆனால் ஏசனை விடல. யார் வந்தாங்க, பேசினார், ஆண்டு பேசினார். அப்போ ஆண்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த மாதிரி விசுவாசம் இவங்களை என்ன செஞ்சிச்சான்? ரட்சித்து. ஆங்கிலத்தில் போட்டுக்கு ஹீல்டுன்னு போட்டு, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது. யுவர் ஃபெய்த் ஹஸ் ஹீல்டு ஃபார் யூ. உன் விசுவாசம் தான் உன்னை குணமாக்கிச்சு. அப்போது இந்த விசுவாசத்தை தான் கற்று சொல்கிறார், என்கிட்ட விசுவாசமாக இருங்க, நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் விசுவாசமாக இருந்துட்டீங்க, ஒரு நாள் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே கடைசி வரைக்கும் நம்மை திக்கற்றவர்களாக விடாமல் காக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் வரும்படியாக கூப்பிடுவோம், அவர் நம்ம வரும்படியாக தேவசம் நடந்து கொள்வோம். தேவன் தாமே ஒரு நாள் திக்கற்றவர்களாக விடவே மாட்டோம். எழுந்தின்று